ஒரு சிட்டி பையனாக இருந்துட்டு கிராமத்துக்கு போய் 21 நாள் தங்கியிருந்து விவசாயம் கற்றுக்க போகிறோம். அதில் இன்னைக்கு டே 5. அன்னைக்கு நைட்டு தோட்டத்திலே தூங்கிட்டோம். மார்னிங் இருந்ததும் வேப்பங்குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் வாழைத்தண்டு ஜூஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ மார்னிங் என்ன ஒர்க்னா சொட்டு நீர் ஓசெல்லாம் சுற்றி வைக்கணும். ஸோ சொட்டு நீர் ஓசை எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வெயில் தெரியல. ஒரு 11 மணிக்கெலாம் ஏகப்பட்ட வெயில். நேரம் ஆக ஆக மொட்டை வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஒரு ஓரமாக வந்து நிழலில் உட்காந்துட்டேன். அவர் எப்படி தான் வேலை செய்கிறாருன்னு தெரியல. அடிக்கிற வேலை நின்று அவர் சாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இப்போதான் தெரியுது விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா சொட்டு நீர் ஓசையும் சுற்றி முடிச்சுட்டு நேராக சாப்பிட போய் சாப்பிட்டு முடிக்கிறதும் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து நேராக கிணத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அடிக்கிற வேலுக்கு ஜம்முன்னு உடம்புக்கு குளிர்ச்சியாக ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் இளநீலாம் வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 6 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் மாட்டுக்கெல்லாம் இற பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு நான் ஒரு கெட்டு அவர் ஒரு கெட்டு இலையை அறுத்துட்டு அந்த இலை கட்டை வாழைக்குள்ளேருந்து தூக்கிட்டு போய் வெளியில் பைக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி போதும்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வேற அடிபட்டுட்டு அப்படியே போயிட்டு மாட்டுக்கு இற போட்டுட்டு நேராக தோட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைய பொழுது நன்றாக போச்சு. யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் க்ரீன் கலர் காட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.